Hello, my dear brothers and sisters. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு எந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போர்டில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2553 வேகன்சி வந்துட்டு விட்டுருக்காங்க. யாருக்கு அப்படின்னு சொன்னா அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ விட்டாங்க, எப்போ அப்ளை பண்ணுறது, எத்தனை போஸ்ட்டு, என்ன கேட்டகரிக்கு என்னென்ன போஸ்ட்டு, எல்லா டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கைஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் அப்டேட் ஆகிட்டே இருக்க முடியும். அது என்னோட யூடியூப் சேனலில் இருந்து. சரிங்களா கைஸ், நம்ம வந்து என்ன பண்ண அப்படின்னு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 15/3/2024, அதாவது இன்னைக்கு வந்திருக்கு. ஓகே, நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொன்னால் நோட்டிஃபை பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ அதாவது எத்தனை போஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் 2553 போஸ்ட்டு. யாருக்கு அப்படின்னு சொன்னால் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அதை வந்துட்டு கீழே வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, அண்ட் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட் அதை விட்டுருங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன் த்ரூ த ஆன்லைன் மோட். எப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 24/2024, அதாவது அடுத்த மாதம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டேட் சப்மிஷன் வந்துட்டு 5வது மாதம் வந்துட்டு என்ன பண்ணுறது முடியுது. டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அது வந்துட்டு இன்னும் வந்து என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் கொடுக்கல. ஸ்கேல் ஆஃப் பே வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 56,100 இருந்து 1,77,500 வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் போகுது. ஓகே, அண்ட் ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கலாம். அண்டு இங்கே சம் அப்ரிவேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது வேண்டாம். அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் அங்கே வந்து நிறையா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து 59 இயர்ஸ் ஏஜ் அண்ட் அதர்ஸ்க்கு வந்துட்டு 37 இயர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு வந்து 47 இயர்ஸ் வரைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணீங்க உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி. ஓகே, வேற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது எம்பிபிஎஸ் டிகிரி. ஓகே, எம்பிபிஎஸ் டிகிரி வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னால் முடிச்சிருக்கணும். அண்ட் இது மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிஷனர் வித்தின் தி மீனிங் ஆஃப் தி மெட்ராஸ் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1914. அதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஜெனரல் which will be intimated later. The marks secured in the Tamil eligibility test standard will not be taken into the account for ranking. அதாவது இது வந்துட்டு எலிஜிபிள் டெஸ்ட் will not be taken into the account for ranking. அது வந்துட்டு ஆக்சுவலி போன வருஷம் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா ரெக்ரூட் பண்ண போறாங்க. சரிங்களா, சிட்டிசன்ஷிப், த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சப்ஜெக்ட் தி நேபாள் அண்ட் பூடான் அதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து தெரியும். ஓகே, கண்டிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்துக்கிட்டு சப்ஜெக்ட், அதாவது பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாம்ஸ். சப்ஜெக்ட் வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். டியூரேஷன் வந்துட்டு 1 hour. மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு 50 மார்க்கு. மினிமம் குவாலிஃபைங் மார்க் 40% வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எடுக்கணும். அதர்ஸும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 40% தான். எனக்கு வந்து இங்கே என்ன டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கு நீங்கள் மொத்தமாகவே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஆப்ஜெக்டிவ் டைப் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் அசிஸ்டன்ட் சர்ஜன் மொத்தம் 2 hours கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு 100 மார்க். ஓகே, மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்துக்கிட்டு 30 மார்க் ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர்ஸுக்கு வந்துட்டு 35 மார்க் வந்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ் 35%. 30% வந்துட்டு யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி. அதர்ஸ்க்கு வந்து 35% வந்து என்ன கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இது நார்மலைசேஷன் மார்க் அதெல்லாம் வந்துட்டு அதுக்காக பார்த்துக்கலாம். நார்மலைசேஷன் நிறைய ஃபார்ம்லாம் இருக்கும். ஓகே, அண்ட் சம் மார்க்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்குறேன். ஃபார் மெடிக்கல் இன்க்ளூடிங் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஹூ ஒர்க்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் டூரிங் COVID-19 pandemic ஃபார் த பீரியட் ஆஃப் மினிமம் 6 months to 1 year கண்டினியூஸ்லி வித்தவுட் பிரேக்கிங் எனி சர்வீஸ். 2 marks வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்குறாங்க. அதாவது கோவிட் மார்க் இங்கே எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் போடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த வட்டம் மென்ஷன் பண்ணிட்டாங்க எல்லாருமே. சரிங்களா, சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன். ஓகே, அது வந்து என்ன பண்ண கொடுத்தாங்க. ப்ரொசீஜர் செலெக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜ். ஓகே,
எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபிக்கு வந்து 500 ரூபீஸ், அதர்ஸ்க்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எம்ஆர்பி அதெல்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. இதில் வந்து நிறைய பிக்சர்ஸ் அண்ட் இந்த மாதிரி நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, வேற வந்துட்டு இதில் வந்துட்டு எந்த இதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் மீன்ஸ் நிறையா வந்துட்டு அனிக்சர் 1 அனிக்சர் 2 எப்படி வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான். ஓகே கைஸ், இதுல இருந்து நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா ஷேர் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ மறக்காம என்னுடைய சப்ஸ்கிரைபர் எத்தனை பெர்சன்டேஜ் வந்துட்டு என்னோட வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் 2% தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு ஃபார்மசி ஓரியன்ட், எம்பிபிஎஸ் ஓரியன்ட் அண்ட் ஆல்சோ நர்சிங் ஓரியன்ட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.